அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அமிர்தா கணேசனோட போகக்கூடாது, எழிலோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு பக்கம் கணேஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்த இன்ஸ்பெக்டர் வந்து, அமிர்தா உனக்கு கணேசனோட போக விருப்பம் இருக்கா இல்லையா, இங்க இருக்கிற யாருக்காகவும் நீ பயப்படக்கூடாது, உன்னோட பதில் என்னவோ அதை நீ என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாங்க. இதை கேட்டதுமே அமிர்தா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்டுட்டாங்களே, நம்ம என்ன முடிவு இருக்குதுன்னு தெரியாம தான் இவ்வளோ நாள் குழம்பி போயிருந்தோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு முன்னாடி இருந்த புருஷன் முக்கியம்னு சொன்னால் இப்போ நம்மளை நம்பி இருக்கிற எழிலோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம அமிர்தா ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் கணேஷ் வந்து, சொல்ல அமிர்தா, இவன் எழிலெலாம் உன்னை பயமுறுத்தி வச்சுருக்கான்ல, கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது, நீ இன்ஸ்பெக்டர் முன்னாடி சொல்லிட்டுனா அவர் என் கூட உன்னை அனுப்பி விட்டுருவார், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன், இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதேபடி நம்ம எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எழில் எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அமிர்தா என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நிலா பாப்பாவுக்கு வந்து அப்பாவா ஆரம்பத்துலேருந்து நம்ம எழில மட்டும்தான் தெரியும், எழில் நம்மளோட வாழ்க்கையை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தார், இப்போ அவரோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அமிர்தா வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டாலும் உண்மை என்னன்னா நம்ம எழிலோட சேர்ந்து வாழ்றதா முறை அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சார், எனக்கு கணேஷோட போக விருப்பம் இல்லை, இதுதான் என்னோட குடும்பம், நான் இவங்களோட சேர்ந்து தான் வாழ போகிறோம் அப்படிங்கிற பதில நம்ம அமிர்தா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம எழில், பாக்கியா, தாத்தா, ஈஸ்வரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அமிர்தா இந்த வீட்டில் எழிலோட சேர்ந்து வாழ்றது தான் சந்தோஷம், தான் பேரனுங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ரொம்பவே மனசொலைஞ்சு போன நேரத்தில் நம்ம அமிர்தா சொன்ன பதிலை கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்ட உடனே நம்ம கணேஷ் வந்து, அமிர்தா நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்ட, இது வந்து ரொம்ப தப்பு, கண்டிப்பாக நீ ஏன் கூட தான் சேர்ந்து வாழணும், நிலா பாப்பா என்னோட பாப்பான்னு தெரிஞ்சும் நீ அவனோட சேர விட்டுருக்குன்னா இது எவ்வளோ பெரிய தப்பு, நான் உன்னை வந்து அவனோட சேர்ந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு சத்தம் போடுறாங்க கணேஷ். உடனே இதை பார்த்துக்கிட்டு இருக்க போலீஸ் வந்து, ஏய் கொஞ்சம் பொறுப்பா, போலீஸ் நான் இருக்கிறேன், ஏன் முன்னாடியே நீ இந்த அளவுக்கு அந்த பொண்ணை மிரட்டுறனா, அப்போ நீ தனிமையில் வந்தப்பல எவ்வளோ மிரட்டியிருப்ப, ஒழுங்காக நான் சொல்கிற பேச்சை கேட்டு அமைதியாக இருந்தா இங்கே இரு, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே அப்புறம் லாக்கப்பில் கம்பி எண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ்க்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. உடனே நம்ம அமிர்தா வந்து எழில் பக்கம் போயிடுறாங்க. உடனே நம்ம கணேஷ் என்ன பண்ணுறாருன்னா, சார் உங்களை எனக்கு சாதகமாக பதில் சொல்லுவாங்க, நேர்மைக்காக நீங்கள் நிற்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்தால் ஏன் பொண்டாட்டியே நீங்கள் யாருக்கோ தாராவாத்து கொடுக்குற மாதிரி பண்ணுறீங்களே, இது ரொம்ப தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எழில் அமிர்தாவோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம கணேஷால் தான் வரப்போகுது. அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.